அடிக்கடி உறவுகளால் காயப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களை சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் தான், ரொம்ப ஒரு தன்னலம் இல்லாமல் பொதுநல சேவை செய்யக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உறவுகளால் அதிக அடிபடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மனதில் 1000 கவலைகள் இருக்கும், ஆனால் வெளியில் வந்து ஒரு 2% கவலைகளை தான் வெளியில் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அடிக்கடி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி அப்படிங்கிறது ரொம்ப இரக்கமுள்ள ராசி அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சிந்தனையாளர்கள் தான். யார் எப்படி எப்படி உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கிறத அறியாமல் வெளிப்படையாக வெள்ளந்தியாக எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாக அதே இடத்துல அந்த உணர்ச்சிகளை கொட்டிடுவாங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகளை அடிக்கடி இந்த மீனராசி என்பர்கள் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குணத்திலேயே நல்ல ஒரு வெளிப்படையான குணமுடையவங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னாலும் கூட இவங்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலானதாக தான் அமையும். குடும்பத்துக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் ஆளுமை இவங்களுக்கு வராது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறக்க குணம் அவங்களுக்கு தான் அதிகம். ஒருத்தர் ஒரு கஷ்டம் அப்படின்னா சரி பாப்பா போய் பாருப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏதாவது வச்சு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு அந்த ஆளுமை அப்படிங்கிறது கரெக்டாக வராது. ஆளுமையே அப்படி நல்ல ஒரு சிந்தனையாளர் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே இறக்கப்படுவாங்க. அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாகிக்கக்கூடியவங்க இந்த மீனராசி என்பர்கள். அதனால தான் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அதிகம் வந்து மனம் தளர மாட்டாங்க. சரி அதுதானே விட்டுறலாம் போ அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா, எதையுமே ஒரு நெகட்டிவாக பார்க்காம கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவங்களா இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு வலுவான கற்பனை திறன் உள்ளவங்க, கனவு காண்றதில் வல்லவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம். இசையில் கலையில் இவங்களுக்கெல்லாம் அதிக நாட்டம் இருக்கும். குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்களுக்கு முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தையாக அமையும். நல்ல ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை, இவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வீடை கூட பார்த்திங்கன்னா ஒரு வீதியோட முதல்லையோ அல்லது வீதியோட அந்த ஃபஸ்ட் வீடு இவங்களுடைய வீடாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோ ஒரு மடமோ இது மாதிரி ஏதாவது ஒன்று அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் குரு, அதனால் இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை அந்த மீனராசி என்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மீனராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள்லாம் அடங்கும். இந்த ராசிக்காரங்க எப்பவுமே எந்த விஷயத்துக்காகவும் அதிகம் வந்து பயப்பட மாட்டாங்க. ரொம்ப ஒரு நிதானமாக பொறுமையாக தான் இருப்பாங்க. நட்புக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அந்த பிப்ரவரி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வக்கரகமாக இருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் என கிரக அமைப்புகளும், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான், ராகு, புதன் போன்ற கிரகங்களும் அமைந்திருக்கு. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன உபாதைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். ராசிநாதன் சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால எல்லாவற்றிலுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியை எதிர்பார்க்கலாம் இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக மனக்கவலையினால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு அந்த மனக்கவலையெல்லாம் நீங்கி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி நடந்திருக்கா இது வரைக்கும், இப்போ தேதி 7-8 ஆக போகுது, இது வரைக்கும் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா இனி அது நடக்கும். ஏன்னா இந்த பிப்ரவரி மாத கிரக அமைப்புகள் அவ்வளோ சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் இந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக அவங்களுக்கு தொந்தரவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை
அமைந்திருக்கு. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை மற்றவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே அடிக்கடி உங்களை நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. நிதி சம்மந்தமாக நிறைய பேர் ஏமாத்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. இது சரியாக வருமா வராதா அப்படிங்கிறத கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க. பொதுவாகவே நீங்கள் கலந்து ஆலோசித்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியே அமையும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்க போது இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் கொடுத்துட்டு வராமல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் உறவுகள்லாம் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. எந்த உறவு உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த உறவில் அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வலம் வர போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள் எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தந்தை வழி உறவுகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களை கூப்பிட்டு நட்பு பாராட்டுவார். அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான கிரக அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு சிலர்லாம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் உழைப்பீங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதல்லாம் செய்வீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு இந்த காலகட்டம் திடீர்னு செலவுகள் வரும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. எடுக்கிற காரியத்தில் கூட சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள், இடையூறுகள் வரும். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ இந்த மீனராசி பெண்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க கூட வரன் பார்க்கும்போது கரெக்டாக உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை உங்களுடைய ஜோதிடர் பக்கத்தில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வைத்திருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய கோச்சார ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரன் தேடுங்க. நல்ல ஒரு வரன் அமையும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்கிறீங்க அப்படின்னா மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கைக்குரியவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. யார்கிட்ட வேணாலும் நீங்கள் போய் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருக்கிறத அப்படியே போய் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக அமைந்துடும். அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாய் தந்தையார் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பண வரவுலாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை கல்வியில் நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னா கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனையாளராக வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி மாணவர்கள் வளம் வரக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இன்னும் 1 மாதம் இருக்குது. 1 மாதத்தில் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிங்கன்னா கூட நல்ல ஒரு பாராட்டுற மாதிரி நல்ல ஒரு விஷயம் நடக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்கள் அதிக எஃபெக்ட் போட்டு படிங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கல்லூரி படிக்கிறவங்களா இருக்கட்டும், கல்வி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உற்சாகம் தர மாதிரி அடுத்த 2 மாதத்துக்குள்ளே உற்சாகம் தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுடைய மதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. கல்வியில் நீங்கள் ஒரு சில இடர்பாடுகள்லாம் தடைகள்லாம் சந்திச்சிங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்கம் மூலிமா ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். தந்தைக்கிட்ட மட்டும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தகப்பனார் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப தைரியமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா மனோகாரகன் உங்களுடைய மன தைரியத்தை அதிகப்படுத்துவார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அனுசரித்து போவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறத அறிந்து செயல்படுவீங்க. வீண் குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாக வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். என்ன ஒரே ஒரு விஷயம்,
அதுலேயும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கவனமாக இருந்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதோட கூட நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். ஆர்டர் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க தொடர்பான காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நகர்ந்து தான் அது கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உடனடியாக நடக்கிற மாதிரி. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் உண்டாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இரவு நேரங்கள் பயணங்கள் செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சொந்த பந்தங்களுடைய வீட்டில் விசேஷத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்முன்னு இருங்க. நான் ஆச்சு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு சொந்த பந்தங்களுடைய விசேஷத்தில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சித்தர்கள் வழிபாடை செய்யுங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதோட கூட இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லாதனால சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். அப்படி கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட வீட்லேயே கூட காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் விட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும்.